விசாகம் நட்சத்திரம் குயவன் மண்பாண்டம் செய்ய பயன்படுத்தும் சக்கரம் போன்ற வடிவமுடைய நட்சத்திர தொகுப்பாகும். ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் அவதரித்த நட்சத்திரம் விசாகம் ஆகும். விசாக நட்சத்திரத்தில் விதை விதைக்கவோ கதிரறுக்கவோ தானியம் விதைக்கவோ கூடாது. இந்த நட்சத்திரக்காரர்கள் முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடுதல் நலம். பொது பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவார்கள். எந்த பாகுபாடும் பார்க்காமல் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு ஆதரவு தருவார்கள். இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மன அடக்கமும் புறந்தக்கமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை கவரக்கூடிய வசீகரம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். வேத சாஸ்திரங்களில் புலமைப்படுத்தவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகவாதிகளாக திகழ்வார்கள். பல துறையில் ஞானம் பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பார்கள். எப்பொழுதும் உண்மையை பேசும் நபர்களாக இருப்பார்கள். சிலர் தேசாந்தரியாக ஊர்ச்சிற்று கிளம்பி விடுவார்கள். பெற்றோர், மனைவி, பிள்ளைகளிடம் அன்பு பாசம் செலுத்தக்கூடியவர்கள். உடன் பிறந்தவர்களின் சுகத்துக்காக பாடுபடுவார்கள். சில சமயங்களில் அவசரப்பட்டு விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் வீண் விவாதம் செய்வார்கள். எத்தனை பெரிய இழப்புகள் வந்தாலும் சிறிதும் கலக்கம் கொள்ள மாட்டார்கள். அரசாங்க விருதுகளையும் பாராட்டுகளையும் பெரும் வாய்ப்புகள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் முருகப்பெருமான். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள்: முத்துக்குமார சுவாமி கோவில், திருமலை, செங்கோட்டை, கஜேந்திரவர்த பெருமாள் ஆலயம், கபிஸ்தலம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் விளாமரம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள்: இருவாட்சி,